ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஷாலாம் ஸ்டேடியமில் இருக்கிற பஸார் ரமதானுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஷாலாம் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்யூ காலேஜுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற ஜெயண்ட் பக்கத்தில் தான் இந்த ஷாலாம் ஸ்டேடியம் இருக்குது. அதில் தான் வந்து இந்த பஸார் போடுறாங்க. நோன்பு மாதம் வந்தாலே திராவியா தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி போனாலும் இன்னொரு பக்கம் இந்த பஸார் ரமதான் தான் வந்து பெருநாளுக்கான அந்த வைபே வந்து தூண்டி விடும். இந்த பஸார் ரமதானுக்கு வந்து போனாலே ஒரு தனி வைப்பு தான். இதோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ கடை நாங்களே ஒரு 3 ரவுண்டு கழிச்சு தான் வந்து முடிவு பண்ணோம் என்ன வாங்குறதுன்னு. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கடை இருந்தது. எனக்கு குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சில இடத்துல வந்து பொம்மைங்களை நிப்பாட்டி வச்சாங்க, அவங்களோட 2 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அண்ட் உண்மையிலே வந்து அவ்வளோ சாப்பாடு ஒரு ஒரு கடையில் ஒரு ஸ்பெஷலாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எது வாங்குறதுன்றே எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. நாங்கள் இவ்வளோ சுற்றுனதில் வந்து 2 கடையில் மட்டும்தான் ஆள் கூட்டமாக இருக்குது. ஒன்று வந்து டிக்டாக்ல ஃபேமஸான நாசிக் ராபு, அண்ட் இன்னொன்று வந்து எஸ்ட்ரோ ஷோ வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பேல்காஸ்திரி வந்து பேசிக்கிட்டு இருந்தார் மைக்கில், அவரோட சாப்பாடெலாம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டம் குமிஞ்சது அவரோட கடையில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பஸாரில் வந்து 2 கடையில் மட்டும்தான் வந்து கூட்டம் அலமோதுச்சு. அவ்வளோவா கடைங்கள்லாம் திறக்கவே இல்லை. ஒருவேளை நாங்கள் வெள்ளனே வந்ததுனாலே என்னன்னு தெரில, ஒருவேளை 6 மணிக்கு மேலே தான் எல்லா கடைங்களும் திறக்குமோ என்னவோ. நாங்கள் வந்து 4:15க்குலாம் போயிட்டோம். ஸோ அவ்வளோவா வந்து கடைங்கள்லாம் திறக்கலை பெருசாக. ஸோ ஃபைனலாக சுற்றி முற்றி ஒரு கேக் பாத்தி, அப்புறம் ஒரு ரொட்டி ஜானு, அப்புறம் ஒரு லசாக்னா ஐயாம் நசியா ஐயாம்லாம் வாங்கிட்டு அதோட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு பக்கம் நிறையா பஸார்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விட்டு நாங்கள் இங்கே வந்தது காரணம் வந்து சும்மா ஒரு வாட்டி விசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ரொம்ப வருஷமாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கணுன்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பஸார் ரமதானுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க. தேங்க்யூ, சியா, பபாய். ஸோ எல்லாருக்கும் வந்து ஸ்லாமாட் பர்பாஸு.